நம்மளை தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாட்டிக்கிட்டு இருக்கிறது தேவையா? உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு, உங்கள் தன்மானத்தை விட்டுட்டு அவங்ககிட்ட குனிஞ்சு வாழ்க்கை வாழ்கிறது தேவையா தேவையில்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை, மைண்ட் செட் சம்மந்தமாகவும், பாசிட்டிவ் எப்படி வாழ்க்கையில் வாழணும், நெகட்டிவ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதை பற்றி வீடியோ மேக் பண்ணி நிறையா போட்டிருக்கேன். அதில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா குனிஞ்சு அப்படியே போகிறது, அவங்கள்ட்ட எதிர்த்தும் கேட்குறது கிடையாது. வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, மித்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேரண்ட்டாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் நம்ம நம்மளோட தன்மானத்தை இழந்து வாழ்கிறத சில பேர் நம்ம பார்க்கலாம். கேட்டால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, நான் இப்படி போனாதான் என்னால் சம்பாதிக்க முடியும், அசிங்கத்தை பார்த்தேன்னா நான் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் எத்திக்கலை, உங்கள் கேரக்டரை விட்டுட்டு அடுத்தவங்க காசு கொடுக்குறான், இல்லை அடுத்தவங்க நம்மளுக்கு எதாவது செய்வாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறது இருக்கிறதுலே அசிங்கமான ஒரு விஷயம். அதுக்கு வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். நம்மளை அடமானம் பண்ணி நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஆட்டி படைச்சு அவங்களோட விஷயத்த சாதிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய வேண்டியது, அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை, நம்மளை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. அப்போ ஏன் அவங்கள நீங்கள் யோசிச்சு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் குறைச்சிக்கிட்டு அவங்க காலடியில் ஏன் இருக்கிறீங்கன்றதை யோசிங்க. இதை நீங்கள் லவ் பண்ணுற இடத்துலையும் இருக்கும், ஏன் உங்கள் பேரண்ட்ஸ்டையும் இருக்கும். நீங்கள் நம்ம இதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஈகோ அப்படின்வாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. மனுஷன் பிறந்தவனுக்கு அவனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அவனுக்குன்னு ஒரு எத்திக் லைஃப்ன்றது இருக்குது, விஷயங்கள் இருக்குது, அவன் கேரக்டர் இருக்குது. அதை விட்டுட்டு வாழ்கிறது சாகலான்றது தான் என்னோட விஷயங்கள். எப்பயுமே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் சரி, தோற்று போவேன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, எந்திரிச்சு வாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் விட்டுட்டு ரைட் சைடில் எடுத்து லைஃப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். ஒரு பாதை உங்களுக்கு மூடி இருந்தாலும் லைஃப்பில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க இல்லைன்னா வாழ்க்கையில் பல பேர் இருக்கிறாங்க. பல பேர்கிட்ட நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களோட விஷயத்த சொல்லும் போது உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. உங்கள் கூட பிறந்தவங்க சரி, உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை யாராக இருந்தாலும், அப்பாவோ அம்மாவோ பையனோ, எல்லாத்துக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. பிறந்த அத்தனை ஜீவராசிக்கு இருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்களை அசிங்கப்படுத்தி வாழணும்னு நினைக்கிறது அவங்களோட குறுகிய எண்ணம் தான் தவிர, அடுத்தவங்களுக்கு அந்த ப்ராட் மைண்டு லைஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவனுக்கு சொல்லணும். அவனுக்கு கஷ்டப்படுறான், அவனுக்கு வலி நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை, ஆனா அட்லீஸ்ட் அவனுக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கு வழியாவது செஞ்சு கொடுக்கறது, விஷயங்களையாவது நம்ம கொடுக்கறது பண்றதுன்னு தான் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு அவமானப்படுத்தாம வாழ்க்கையில வாழ்ந்தாலே பெரிய விஷயம். நீங்க உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களை அடகு வச்சு வாழ்க்கையில வாழணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு எத்திக் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை யோசிங்க. ஈகோ கிடையாது. எல்லாரும் ஈகோன்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. என்னை கேட்டாங்கன்னா நான் இந்த இதில் ஸ்ட்ராங்கா நிற்கிறேன், என் கேரக்டருக்கு படி ஏதாவது இருந்துச்சுன்னா, என் தன்மானுக்கு ஈடு இருந்துச்சுன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னா, நான் அவங்க கிட்ட பணிஞ்சே போக மாட்டேன், கோவப்பட்டு கூட வெளியில் வருவேன். என் வாழ்க்கையை நான் வாழணும், என் சந்தோஷம் எனக்கு முக்கியம், என் குடும்பம் எனக்கு முக்கியம். மற்றபடி அவங்க என்னைய அவங்க எப்படி என்னை நடத்துகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்னை நல்லபடியாக நடத்தினா நான் நல்லபடியாக இருப்பேன். அவங்க என்னை தாழ்த்துறாங்கன்னா நானும் அவங்கள தாழ்த்த ரெடி. கண்ணாடி போல தான் வாழ்க்கை. நீ எப்படி என்னை ரியாக்ட் பண்ணுறியோ, எப்படி என்னை ரிசீவ் பண்ணுறியோ, அதே மாதிரி நானும் நடந்துக்குவேன். நீ என்னை தப்பாக நடத்தினேன்னா நானும் தப்பாக நடத்துவேன். என்னை ஒழுங்காக நடத்தினா நானும் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச செய்வேன். இறங்கி வரத்துக்கு என்னால முடியும். அதனால உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு யாருக்கிட்டையும் எங்கேயும், அது வேலையா இருந்தாலும் சரி, லவ் பண்றாங்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஏன் பேரண்டா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி, உங்களோட ரெஸ்பெக்டை விட்டுட்டு உங்க தன்மானத்தை இறங்கி போகாதீங்க. இது பேர் ஈகோ கிடையாது. உங்களுக்கு உங்க கேரக்டர், உங்களோட எத்திக் லைஃப், உங்க டிக்னிட்டி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுல இருந்து வெளிப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நான் செஞ்சுட்டு லைஃப்பில் போயிட்டு தான் இருக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம், இதையும் கடந்து போகலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா கடந்துருவீங்க, அடுத்த ஸ்டெப் போயிடுவீங்க.